நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான வீடியோ தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய பொருளை யூஸ் பண்ணி எப்படி மருதாணி காய்ச்சலாம் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மருதாணி ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு வாரத்துக்கு கையில் அப்படியே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மருதாணி ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் தேவைப்படும். பெயிண்ட் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த டப்பா போதும். அந்த டப்பாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த 2 ஐட்டம் இருந்தால் போதும், அட்டகாசமான மருதாணி ரெடி பண்ணிடலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க. ஒரு சிலர் இதுக்கு பதிலாக காஃபி பவுடர் அதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இது எதுவுமே தேவையில்லை, இந்த 2 ஐட்டம் போதும். இதை நார்மலாக கேஸ் ஸ்டவ்லேயே நீங்கள் ரெடி பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி எங்கள் சின்ன வயசில் நாங்கள் இந்த மாதிரி தான் காய்ச்சுவோம். செங்கல் வச்சு அடுப்பு குட்டி குட்டி விறகுகளை வச்சு தீ வச்சு எரிச்சு அதில் காய்ச்சி இந்த மருதாணியை வைக்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு தான் இந்த விஷயம் எப்பவுமே பண்ணுவோம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு புளிய மரத்தோப்பு இருக்குது. அங்கே நாங்கள் பண்ணாத அலும்புகளே கிடையாது. அந்த மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடுறதுலேருந்து கீழே அடுப்பு குட்டி சாப்பாடு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்ற வரைக்கும் எல்லா விஷயமே இங்கே நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ நடந்ததெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். அதே போல் அந்த மாதிரி லைஃப்லாம் அகெயின் கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஒரு மாதிரி ஏக்கமாகவும் இருக்கும். இதை பற்றி பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட என்னை விட்டால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது இந்த மரத்துக்கு கீழே. அப்புறம் மருதாணி காய்ச்சலுக்கு தேவையான விறகு எல்லாமே பக்கத்துலேயே இருந்துச்சு. இதை எடுத்து நான் உடச்சிக்கிட்டு இருந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மரம் எல்லாம் அப்படி சுள்ளி போல் காய்ச்சிருந்துச்சு. அதனால் மருதாணி காய்ச்சலுக்கு எங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு. நானும் என் அக்காவும் சேர்ந்து தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். செங்கல் வச்சு அடுப்பு கூட்டி கீழே மண்ணை பறித்து விட்டாச்சு விறகு வச்சு எரிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் நான் இது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ட்டு. நானும் என் அக்காவும் சேர்ந்து தான் இதை காய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அவ்வா தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த யூடியூப் சேனல் இதை பற்றியெல்லாம் பெருசாக எதுவும் தெரியாது. ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது மட்டும் தெரியும். நாங்களும் டெய்லியும் கேமரா எடுத்துகிட்டு கண்டென்ட்காக காட்டுக்குள்ளே அங்கே இங்கேன்னு சுற்றும் போது அவ்வா தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன இந்த பிள்ளைங்க 2 பேரும் லூஸ் ஆகிட்டாங்க போல் அந்த மாதிரி நினைப்பாங்கன்னு நானும் அக்காவும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு 12 மணி. வெயில் அப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக எப்படி வெயில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இந்த வெயிலில் உட்காந்து அடுப்பு பற்ற வச்சு அது பக்கத்தில் உட்காந்து இதை காய்ச்சிற வேலை இருக்கே அப்படி இருந்துச்சு. ஆனாலும் ஒரு ஈகர்னஸ் தான், எப்படி நம்ம காய்ச்ச போகிறோம், ரொம்ப நாள் ஆச்சு, கரெக்டாக வருமா அப்படின்றது எனக்குமே ரொம்பவுமே டவுட்டாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் பண்ணுவோன்னு தெரியும், ஆனால் கரெக்டான அளவில் தான் நான் இதெல்லாமே ஆட் பண்ணுறேன்னா, கரெக்டாக தான் பண்ணுறேன்னா அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்துச்சு. என் அக்கா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இவ்வளோ வெயிலில் உட்காந்து கஷ்டப்பட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கோம், குழந்தைகளும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மருதாணி வைக்கிறதுக்கு, உனக்கு தெரியலன்னா பக்கத்தில் போய் கேட்டு ரெடி பண்ணு, நீயா பண்ணிவிட்டு அப்புறம் இது ஃபெயிலியர் ஆகிற அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மருதாணி காய்ச்சும் போது கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படி சூப்பராக ஒரு வாசனை வரும். அது எனக்கும் சரி என் அக்காவுக்கும் சரி ரொம்ப 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 பிடிக்கும். அந்த சர்க்கரையும் கூட போட்டிருக்க சீரகமும் சேர்ந்து கரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்மெல் வரும். இது ஒரு சிலருக்கு பிடிக்குமா என்னன்றது தெரில. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். கையில் வச்சாலும் அந்த மனம் ஒரு 2-3 நாளைக்கு போகவே போகாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் தான் நாங்கள் வச்சுருந்தோம். எவ்வளோ சூப்பராக தண்ணி அப்படியே கீழே உள்ளே இறங்கி டம்ளருக்குள்ளே விழுந்திருக்கு அப்படின்ட்டு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் நிறைய தண்ணி விழும். நாங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த டம்ளரில் கொஞ்சோண்டு தான் தண்ணி விழுந்திருக்கு. இந்த தண்ணி யூஸ் பண்ணியே ஒரு 4-5 பேருக்கு தாராளமாக மருதாணி வைக்கலாம். பாருங்கள், இந்த மாமரம் வச்சு ஒரு 4-5 வருஷம் இருக்கும். போன வருஷம் தான் மொதல் காய் காய்ச்சுது. ஒரே ஒரு காய் தான் காய்ச்சுது. அப்புறம் அதை ஒன்று பிடுங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் நமக்கு சும்மா இருக்க முடியுமா, அதையும் பிடுங்கி டேஸ்ட் பார்த்தாச்சு. பங்கனப்பள்ளி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறையவே பூ வச்சுது. ஆனால் பூ நிற்கவே இல்லை, எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இப்போ ஒரு 10 காய் மட்டும் நிற்கிது. இது இப்படி தானா, இவ்வளோ தான் காய்க்குமா, இல்லை ஏதாவது இதுக்கு ப்ரொசீஜர் இருக்கா, ஏதாவது பண்ணால் அதிகமாக காய்க்குமா அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இந்த பழத்துக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், டம்ளரை உள்ளேருந்து எடுத்தாச்சு. டம்ளரோட நிலமை பார்த்தீங்களா. அதனால் எப்பவுமே யூஸ் பண்ணாத வேஸ்ட்டாக இருக்க டம்ளரை இந்த மருதாணி காய்ச்சலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். நான் கொஞ்சம் அந்த டம்ளரில் வெடிப்பு வந்திருந்ததுனால அந்த டம்ளர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த மருதாணி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் எடுக்கும் கேஸ் ஸ்டவ்வில் ரெடி பண்ணிங்கன்னா. நாங்கள் அடுப்பு கூட்டி ரெடி பண்ணதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மருதாணி லிக்விடை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா ரெட் கலரில் இருக்க குங்குமம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மெரூன் கலர் குங்குமம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரெட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சிவப்பாக கையில் பிடிக்கும். ரொம்ப தண்ணி மாதிரியும் கலக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்படியே எடுத்து வச்சா கையில்
கையில் பிடிக்கணும். அந்த ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். அந்த கன்சிஸ்டன்சியில் கலந்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்கள்லாம் சைடில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஈகராக. நான் ஃபர்ஸ்ட் ஆளாக எடுத்து வச்சுக்கிட்டேன், ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கணுன்ட்டு. அப்புறம் அக்கா வந்து குழந்தைகளுக்கு வச்சு விட்டுட்டு அவங்களும் வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வைக்கும்போது முழுசாக தீர்ந்து போச்சு. அப்புறம் மறுபடியும் அம்மா காய்ச்சி தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. நானே முக்கால்வாசி எடுத்து டெஸ்ட் பண்ணுறேன்ற பேரில் காலி பண்ணிட்டேன். பாருங்கள், ஜம்முன்னு வச்சு முடிச்சாச்சு. நான் ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் வச்சுக்கிட்டேன். எல்லாருமே ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் வச்சுக்கிட்டோம். இதில் நீங்கள் எந்த விருப்பப்படுற எந்த டிசைன்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு வைக்கிற கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் விருப்பப்படுற டிசைன் வந்து வச்சுக்கலாம். ஒரு விரலில் வைக்கவே அடுத்த விரலில் காஞ்சிருச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக காஞ்சிருச்சு. காஞ்சதுமே நம்ம வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் டைம் முழுசாகவே எடுத்துச்சு இது காஞ்சு நாங்கள் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு. வாஷ் பண்ண உடனேவே பார்த்தீங்கன்னா நல்ல கலராக தான் இருக்கும். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப கலராக இருக்காது. கொஞ்சம் நேரம் போக 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 கலர் அப்படியே ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நல்லாவே டார்க் ஆகிடும். காய்ச்சி ரெடி பண்ணதில் என்னை விட குழந்தைங்க ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தாங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்கூல் ஃபங்க்ஷன்னா தாராளமாக இந்த மாதிரி மருதாணி காய்ச்சி வச்சு விடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க, எதில் இந்த மருதாணி ரெடி பண்ணீங்க அப்படின்ட்டு. அவ்வளோ சூப்பராக டார்க்காக எங்கேயுமே வந்து திட்டாக இல்லாமல் பர்ஃபெக்டாக பிடிச்சு வரும். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்படி நல்ல டார்க் கலரில் இருந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை விட ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.